இன்னைக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பல காரணங்களுக்கு நாங்க பண்றது. ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஆர் காரணம் ஏன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம்னா, முதியோருக்கு ஃப்ராக்சர் முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இடுப்பு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு ஒரு பந்து கிண்ணம் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். ஒரு கப்பு இருக்கும், ஒரு பந்து இருக்கும், அது ஒரு கழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் தொடை எலும்புகள் வரும். முக்கியமா நம்ம பந்துக்கு நான் அந்த கழுத்து மூலமா தான் ரத்த ஓட்டம் போ. இன்னைக்கு இடுப்புல ஃப்ராக்சர் ஆகுது, மெயினா அந்த கழுத்து பகுதி உடஞ்சாலே அந்த பந்துக்கு ரத்த ஓட்டம் கட் ஆகும் ஆர் திருப்பி வர வாய்ப்புகள் கம்மி. இந்த சூழ்நிலையில நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பெட்டர். இது பேஷண்டோட ஏஜை பொறுத்து. யங்கர் பேஷண்ட்ஸ் அரௌண்ட் 50 to 60 இயர்ஸ் அப் டு 70 இயர்ஸ் வரைக்கும் ஃபிட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பெட்டர். இட் இஸ் பியூர்லி த சர்ஜன்ஸ் சாய்ஸ். போஸ்ட் 70-75 இயர்ஸ் பேஷண்டோட ஆக்டிவிட்டி லெவலை பொறுத்து, இஃப் த பேஷண்ட் இஸ் வெரி ஆக்டிவ், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது பெட்டர். ஆர் பைபோலார் ஆர் ஹெமி ஆர்த்ரோபிளாஸ்டின்னு சொல்றது. அதாவது நம்ம கப்பை ரீப்ளேஸ் பண்ணாம இன்னைக்கு அட்வான்ஸ் ப்ராசஸஸ் வந்திருக்கு, வேர் பந்து மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஹெமி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதர் காசஸ், மீதி பிரச்சனைகள் இடுப்புக்கு வர்றது பாத்தீங்கன்னா இயற்கையான முட்டி தேய்மானம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஏவிஎன் சொல்லுவோம், அதாவது ஏ வாஸ்குலர் நெக்ரோசிஸ். பல காரணங்கள்னால வேர் நம்மளுக்கு இடுப்புக்கு ரத்த ஓட்டம் கம்மியாயிருது, இடுப்போட பந்து சுருங்கி போய் தேஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கு டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஒன்லி சொல்யூஷன்.